Hi guys, this is Abhi. Welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு அவுட்டிங் vlog தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஹைலைட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். கனடாவை பொறுத்த வரைக்கும் சம்மரில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ணலாம் கம்பேர் டு வின்டர். ஏன்னா வின்டரில் போகணுன்னா நமக்கு அந்த குளிர்லாம் ஃபஸ்ட்டு செட் ஆகணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டொரண்டோவில் தான் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து டொரண்டோ வந்து ஒரு 1.5 hours ஆகும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். அந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணி டொரண்டோ ஐலாண்ட் தான் வந்திருந்தோம். டொரண்டோ சிட்டியில் எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த அளவுக்குலாம் கூட்டம் பார்க்க முடியாது. டொரண்டோ வந்து மெயின் சிட்டியாக இருக்கிறதுனால வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு போல். பாப்பா கண்ணுக்கு இந்த எஸ்கலேட்டர் தெரியாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். எப்படியோ பார்த்துட்டா. இந்த எஸ்கலேட்டரில் 2-3 தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டே காலி பண்ணா. இங்கே வந்து 2 டைப் ஆஃப் பஸ் இருக்கும். ஒன்று வந்து எம்ஐ பஸ், இன்னொன்று கோ பஸ். எம்ஐ பஸ் வந்து மிஷிவாகாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கல் பஸ் மாதிரி. கோ பஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் வந்து கனெக்ட் பண்ணி அந்த பஸ் இருக்கும். இங்கே வந்து சாட்டர்டே சண்டே வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரெயின் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து கோ பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோ பஸ்ஸில் வந்து லோவர் டெக் அப்பர் டெக்னு இருக்கும். அப்பர் டெக்கில் உட்காந்து வந்தால் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வரும்போது அப்பர் டெக்கில் தான் உட்காந்துட்டு வந்தோம். பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து 600 meters நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெரிய பில்டிங் தான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐலாண்ட் ரீச் ஆயாச்சு. ஃபெரியோட டைமிங்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபெரிக்கு டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து டிக்கெட் எடுக்கலாம். ஆனால் இங்கே டிக்கெட் கவுண்டர் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் போட்டுட்டு வர்றது பெஸ்ட்டு. டொரண்டோ ஐலாண்டில் மொத்தம் 3 ஐலாண்ட் இருக்குது. சென்டர் ஐலாண்ட், வாட்ஸ் ஐலாண்ட், ஆனல்ஸ் பாயிண்ட் ஐலாண்ட்னு. சென்டர் ஐலாண்டுக்கு தான் செம்ம கூட்டம். நாங்கள் கிட்டத்தட்ட ஃபெரிக்கு வந்து ஒரு 1 hour ஆச்சு வெயிட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் ஐலாண்டுக்காக ஃபெரிக்கு வெயிட் பண்ணவங்கலாம் மற்ற ஐலாண்டுக்கு ஃபெரி வந்தோன்னா அதுக்கு போயிட்டாங்க. ஃபெரியில் வந்து லோவர் டெக் அப்பர் டெக்னு இருந்துச்சு. ஸ்டாலர்லாம் வச்சுருந்தா அப்பர் டெக் மேலே ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து கீழே இருந்துட்டாங்க. நான் அப்பர் டெக்குக்கு வந்துட்டேன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக. ஃபெரி வந்து ஐலாண்டை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 minutes ஆச்சு. நாங்கள் போனப்போ வந்து கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அப்பர் டெக்கை ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு தான். இங்கேருந்து சிஎன் டவர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபெரி இல்லாமல் வாட்டர் டாக்ஸியும் இருக்குது. வாட்டர் டாக்ஸினா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணும் போல். ஆனால் வெயிட் பண்ணணும்னு தேவை இருக்காது. நம்ம டக்குன்னு வந்து வாட்டர் டாக்ஸியை இது பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐலாண்டுக்கு உள்ளே வரும்போது ஃபெரி டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். ஃபெரி டிக்கெட் வந்து ரவுண்ட் ட்ரிப்பு அரௌண்ட் $9 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. வீக் டேஸ்லலாம் வந்து ஃபெரிக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. வீக்கெண்ட் மட்டும்தான் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஃபெரியில் கண்டிப்பாக பீப்புள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்து லக்கேஜோட வெயிட்டும் இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரு ஸ்டாலர் இல்லைனா ட்ராலி மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்களோட திங்ஸ்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபெரிக்குள்ளே வந்து சீட்ஸுமே ரொம்ப கம்மி தான். பாதி பேர்கிட்ட நின்றுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபெரி கிளம்புனதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் மாற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படா வந்து ஐலாண்ட் வரும், எப்போ கீழே போகலாம் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்டும் பாப்பாவும் எல்லாம் வேற கீழே இருந்தாங்க. ஒரு வழியாக ஐலாண்ட் வந்துருச்சு. ஆனால் ஃபெரியிலேருந்து கீழே இறங்கவே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆணுச்சு. கடல் தாண்டி இவ்வளோ தூரத்தில் ஒரு ஊர் மாதிரியே இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும் போதே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபெரியில் கிளம்புன டைம் வந்து கிட்டத்தட்ட 12:40. ரீச் ஆகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. வீட்டிலேருந்தே வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம். இந்த ஐலாண்ட்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு பிளேஸ்னு பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் பீச்சும் தான். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து டிக்கெட்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து $1.80. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு இந்த ரைடுக்கெலாம் எப்படி பே பண்ணணுன்னே புரியல. ஏன்னா ஒரு ரைடுக்கும் வந்து 5 tickets 6 tickets அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே விசாரித்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 1.80. ஸோ இப்போ ஒரு ரைடுக்கு வந்து 5 ticketsனு இருந்துச்சுன்னா 5 × 1.80 அதுதான் வந்து அந்த ரைடுக்கான ஃபேரு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கா அப்படின்னு. ஆனால் இது வந்து சம்மருக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வின்டர்லலாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் மாதிரி தான் சொன்னாங்க. இங்கே வந்து ஆல் டே ரைட் பாஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ்க்கு அந்த பாஸ் இருந்துச்சுன்னா எல்லா ரைடும் எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம். அதுக்கு $180 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. பாப்போட ஹைட்டுக்கு வந்து நிறைய ரைடு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இவளை விட்டுட்டு எங்கே நாங்கள் எல்லா ரைடுக்கும் போகிறது. அதனால் அவளும் போகிற மாதிரி ஒரு ரைடு பார்த்தோம். இவள் ஹைட்டுக்கெலாம் 4-5 ரைடு போகலான்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியல.
டிக்கெட்டும் வந்து ஃப்ரண்ட்லேயே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் வேறு க்யூ அவ்வளோ நின்றுச்சு. ஒரு ரைடில் போயிட்டு அதுக்கப்புறம் போகலை அப்படின்னு சொன்னால் டிக்கெட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் போகிற மாதிரி வந்து இந்த ட்ரெயின் ரைடுக்கு தான் நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஒரிஜினலாக எப்படி ட்ரெயினில் போவோமோ அதே மாதிரி ட்ராக்கில் இன்ஜினில் தான் ஓடுனுச்சு. ரைடு டைம்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி தான் போச்சு. நம்ம நடந்து பார்க்கணுன்னு தேவை இருக்காது. இந்த ட்ரெயின் ரைடில் போயிட்டால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். பாப்பாவுக்கு இந்த ட்ரெயின் ரைடு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லா ரைடையும் காட்டி போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அவளை வெளியே அழைச்சிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு கேங்காக வந்தால் இந்த இடத்துலலாம் செமையாக ஃபன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெயினில் போகும்போது எடுத்த வீடியோ. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லடை கண்ணாக நெஞ்சவும் பொன்னானே. ஹஸ்பண்ட்க்கு இந்த ஜிப் லைனில் போகணுன்னு தான் ஆசை. பாப்பாவுக்கு வந்து இந்த ரைடில் போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பாப்பா இவ்வளோ ஹைட்டில் உட்காருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துக்கிட்டு வந்து இதில் போகலை. சரி அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ரைட் மட்டும்தான் போனோம். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளேயே வந்து அனிமல் ஃபார்ம்லாம் இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் போகிறதுனால வந்து இதெல்லாம் எங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. இல்லைனா இந்த பார்க்குள்ளேயே ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல். இது வந்து ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கிட்ட வந்து ஃபுல் இருட்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த டனல்குள்ளே போகும்போது. பாப்பா இந்த டனல்குள்ளே போகும்போது பயப்படுவா அப்படின்னு நினச்சேன் இருட்டை பார்த்து. ஆனால் அவள் பாட்டுக்கும் தைரியமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்குமே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து சன் எக்ஸ்போஷருக்காக வந்து பீச்சில் அப்படியே வந்து படுத்திருந்தாங்க. அப்பப்போ சன்ஸ்க்ரீன் வேறு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பீச்னால் நம்ம ஊர் அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அலைலாம் வராது. சும்மா நம்ம அந்த தண்ணியில் போய் நின்றுக்கலாம். பாப்பாவை போய் தண்ணியில் நிற்க சொன்னால் அவள் தண்ணியிலே நிற்கல. அதுக்கப்புறம் மண்ணில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு மண்ணில் விளையாடுற மாதிரி டாய்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு ஒரு 1 hour கிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நாங்களும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பீச்சுக்கிட்டே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூமு, வாஷ்ரூம் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எங்களாலேயும் வந்து அந்த வெயிலில் உட்கார முடியல. நம்ம ஊர் வெயில் கூட வந்து எனக்கு தாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் இங்கே இருக்கிற வெயில் வந்து சுத்தமாக வந்து நம்மளால் மேனேஜே பண்ண முடியல. ஏன்னா யூவி ரேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல். இங்கே பீச்லேருந்து கிளம்பும் போதே வந்து ஈவினிங் ஒரு 4 கிட்ட இருக்கும். இது வழியில் வேறு வந்து இந்த பார்க்கை வேறு பார்த்துட்டா. அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஐலாண்ட்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா ஃபெரிக்கே வந்து அவ்வளோ லைன் நின்றுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் வந்து ஃபெரியில் ஏறணும். ஹஸ்பண்ட் வந்து டொரண்டோவில் இருக்கிற ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு கீழே வந்து ஏதோ அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடைலாம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் போல். எங்களுக்கு தெரியல. போனதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த போகிற வழியில் இந்த பில்டிங்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பார்க்கணுன்னா அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு உயரம். நிறைய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுமே இருந்துச்சு. 10 floor அதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்திருந்த ஸ்ட்ரீட் வந்து நிறைய பேங்காக தான் இருந்துச்சு. அதுவும் நிறையா வந்து அந்த காலத்தில் கட்டின பேங்க்லாம் இருந்துச்சு. இந்த ஏரியாவை எனக்கு பார்க்கும்போது இந்த படத்துலலாம் காட்டுவாங்களா அதே மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே வீடு பார்த்தா தான் வந்து ஆஃபீஸ் கிட்டக்கையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப தூரம். அவங்களுக்கு வந்து 1 hour கிட்ட ட்ராவல் இருக்கும் ஆஃபீஸ்க்கு. மெயினாக வந்து எதுக்கு இந்த ஏரியாவில் வீடு பார்க்கலன்னா இது ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியா. நம்ம கீழே இறங்கினா வந்து ரோடு தான் இருக்கும். பாப்பாலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஏரியாலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த அன்னலக்ஷ்மி ஹோட்டல் தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து எல்லா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வெளியே வந்தால் தான் வந்து சாப்பிட முடியும். இந்த ஹோட்டலுக்கு வரும்போது வந்து டைம் வந்து ஒரு 6 கிட்ட இருக்கும். சரி நைட் வந்து டின்னர் எங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு பன்னீர் தோசை, மசால் தோசை, அப்புறம் பாப்பாவுக்கு பூரி. டோட்டலாக பில் வேல்யூ வந்து $55 கிட்ட வந்துச்சு. இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 3000. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.